ஓம் கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1 சம்பவ காண்டம். அதில் 13 பார்வதி விரும்பும் கணவரும் பழுத்த கிழவரின் பரிகாசமும். தொடர்ச்சி. சம்சாரத்திற்கு ஔஷதம் போன்றவரும் தேவர்களுக்கு ஈசனுமாகிய சங்கரன் இவ்வாறு கூறும்போதே பார்வதி தேவி தவச்சிரமத்தை விரைவில் நீக்கிக் கொண்டு உடல் நடுங்கி அச்சமேலிட்டாலும் மெய் சிலிர்ப்பாலும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்காலும் குரல் தழதழக்க அவருடைய திருவடி தாமரைகளை நமஸ்கரித்து வணங்கினாள். பிறகு அவள் தன்னிரு கரங்களையும் சிரமேற்கூப்பி மகாதேவனை துதிக்கலானாள். வேதாகமங்களில் மகா புருஷராக எவரை ஞானிகள் குறிப்பிட்டு கூறுகிறார்களோ, பூமி, அந்தரிக்ஷம், ஸ்வர்க்கம் முதலான எங்கும் எவர் வியாபித்து விளங்குகிறாரோ அப்படிப்பட்ட சர்வேஸ்வரரான உமக்கு நமஸ்காரம். எவருடைய 2 திருவடி தாமரைகளையும் வணங்கி வழிபடுவதினால் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று அச்சமற்றவர்களாக முக்தியை அடைகிறார்களோ அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த தங்களுக்கு நமஸ்காரம். எவருடைய கிருபை கடாட்சத்தினால் அஞ்ஞானம் அணுகாமலும் பாவம் நெருங்காமலும் உலகத்தினரால் வணங்கத் தகுந்தவர்களாகவும் மாறுகிறார்களோ அத்தகைய சர்வேஸ்வரரான தங்களை போற்றி வழிபடுகின்றேன். உறக்கம் ஒழித்து மூச்சை அடக்கி பக்தி பரவசம் விட்டு எவரை தேஜோமயமான வடிவினராக பார்க்கிறார்களோ அப்படிப்பட்ட சதாசிவனாகிய தங்களுக்கு நமஸ்காரம். தேவசனான நாதரே, என்னை ஏற்றுக்கொண்டு காத்தருள வேண்டும். மகாதேவரே, பக்தர்களின் உள்ளக் கவலைகளையெல்லாம் நீக்குவதில் நிகரற்றவர் என்று திருலோகங்களிலும் பிரசித்தி பெற்றிருக்கும் கிருபா சமுத்திரமான தாங்கள் தங்களுடைய பக்தர்களின் ஒருத்தியான என்னையும் அங்கீகரித்து ஆட்கொண்டு அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றாள். இவ்வாறாக பார்வதி வணங்கி ஸ்தோத்திரம் செய்தாள். விரிசடையில் பிறைசூடிய பெருமான் பெரிதும் மகிழ்ந்து, பார்வதியே, நாளைய தினம் நடைபெறப் போகும் மாபெரும் திருமண விழாவில் உன் பெற்றோர்களின் சம்மதத்துடன் தேவர்கள் சித்தர்கள் ஆகியவர்களின் முன்னிலையில் உன்னை பாணிக்கிரகணம் செய்து கொள்கின்றேன் என்று வரமளித்துவிட்டு அங்கிருந்து திருக்கைலை மலைக்குச் சென்றார். காமதேவனை எரித்த கைலைநாதன் பிறகு தன்னை குறித்து தவத்தில் ஈடுபட்டிருக்கும் உன்னதமான சப்த ரிஷிகளையும் தம் மனதிற்குள் நினைத்து கொண்டார். அவர் அப்படி நினைத்தவுடனே அம்முனிவர்கள் தாங்கள் செய்வதற்கு உகந்தது எது, செய்யக்கூடாதது எது என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத வண்ணம் உடலெங்கும் பரவசம் பொங்கி மேலிட நித்தியமான பரபிரம்மத்தை வேத மந்திரங்களால் ஜபித்தபடியே மகாதேவனின் சந்நிதானத்திற்கு மிகவும் பரபரப்போடு வந்து சேர்ந்தார்கள். உலகநாதனே, இப்போது தாங்கள் கொண்டிருக்கும் உருவமானது உலகங்களை படைப்பதற்காகவா அல்லது பாதுகாப்பதற்காகவா, அழிப்பதற்காகவா அல்லது அனுக்கிரகம் பெறுவதற்காகவா? அதை எங்களுக்கு கருணை கொண்டு கூறியருள வேண்டும். படைத்தல் காத்தல் முதலான தொழில்களை தாங்கள் செய்து வந்த போதிலும்
காமமற்றவராக இருக்கிறீர்கள். சகலவிதமான கலைகளையும் கொண்டவராக இருந்த போதிலும் நிஷ்கலராகவே இருக்கிறீர்கள். உருவத்தில் மாசுமறுவற்றவராக இருந்த போதிலும் கழுத்தில் விஷத்தை தேக்கி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் விளங்குகிறீர்கள். நித்தியமாகவும் நிர்மலமாகவும் இருப்பதால் எப்பொழுதும் மங்களமூர்த்தியாகவே திகழ்கிறீர். நீர் ஒருவரே பரபிரம்மம். நீரே ருத்ரன். நீரே பிரம்மா. நீரே விஷ்ணு. நீரே பிரஜாதிபதி. நீரே ஸ்வகால்ஷட் என்பவற்றின் உருவம். நீரே யாகம். நீரே அக்னி. மகாபிரபுவே, தாங்கள் 3 காலங்களிலும் நிலைத்திருப்பவர் என்பதை நாங்கள் உணர்வோம். புவியிலுள்ள மகான்களால் சகல புவனங்களுக்கும் மேற்பட்டவர் நீர்தான் என்பதையும் எண்ணற்ற ஐஸ்வர்யங்கள் படைத்த மகேஸ்வரரான உம்மிடமிருந்தே பிரபஞ்சங்கள் அனைத்தும் பற்பலவிதமாக உற்பத்தியாகி இருக்கின்றன என்பதையும் அறிகிறோம். இப்படிப்பட்ட லோக நாயகரான உன்மீது எங்களுக்கு என்றென்றும் நீங்காத பக்தி இருக்க வேண்டுமென்று அருள் பாலிக்க வேண்டும். நாங்கள் சதா காலமும் வேதாத்தியானம் செய்வதாலும் தவத்தில் ஈடுபட்டிருப்பதாலும் ஏற்பட்ட பயனால்தான் உம்முடைய நினைவிற்கு நாங்கள் பாத்திரர்களாக ஆகியிருக்கிறோம். சப்த முனிவர்கள் இவ்வாறாக கூறிக்கொண்டே கைலாய மலையிலுள்ள சம்புவின் ஆலயத்திற்கு ஒரு கணத்திற்குள் சென்றார்கள். பக்தர்களுக்கு அருள் புரிவதிலேயே எப்போதும் கருத்து கொண்டவரும் சகல விதமான அதிவியாதிகளையும் போக்கடிப்பதினால் ருத்ரமூர்த்தி என்ற திருநாமத்தை பெற்றிருப்பவருமான சிவபெருமானின் உத்தரவின்படி சன்னதியின் கோபுர வாசற்படியில் காவலாக நின்று கொண்டிருக்கும் நந்தி தேவரை அம்முனிவர்கள் மனத்தின் மகிழ்ச்சி பெருக்கோடு நமஸ்கரித்தார்கள். ஸ்ரீ பரமசிவனுக்கு மிகவும் பிரியமானதும் சிறந்த சப்த ரிஷிகளால் சொல்லப்பட்டதுமாகிய இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்களும் பிறர் படிக்க கேட்டு ஆனந்திப்பவர்களும் இந்த உலகத்தில் புத்திர பாக்கியம், பத்தினி, பசு முதலான சகல சௌபாக்கியங்களையும் அடையப்பெற்று இறுதியில் முக்தி நிலையும் அடைவார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது RKN காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினையும் நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.